ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு vlog தான் எனக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் என் அதர் இன்ஃபர்மேஷன் விச் ஹேப்பன் எஸ்டர்டே. நேற்று நடந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எம் நாட் கோன் ஜட்ஜ் எனி திங். பட் ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டேயும் கேளுங்க, அவங்கக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள். நேற்று நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். சென்னையில் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு மிட் நைட் 12 o'clock இருக்கும். சடனாக செம்ம ஸ்டொமக் அப்செட்டு. நார்மலாக இந்த ஷெல் பெட்ரோல் பங்க்கில் நான் வண்டியை ஸ்டாப் பண்ணுவேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களோட வாஷ்ரூம் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குவேன், காஃபி கிஃபி குடிப்பேன். மென்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஃபீமேலுக்கும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும் அங்கே. கரெக்டாக நான் நிப்பாட்டிட்டு மென்ஸோட பாத்ரூம் கிட்டே போகும்போது உள்ள சைடில் பார்த்தீங்கன்னா யூரின்லாம் போகிறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க. உள்ளே ஒரு சின்ன கேபின் இருக்கும், அதில் தான் அந்த டாய்லெட்ரி இருக்கும் வெஸ்டர்ன் டைப்பில். உள்ளே யாரோ இருக்காங்க. ஸோ நான் ஒரு 5 minutes வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பசங்க பாட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க, யூரின் போயிட்டு இருந்தாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவங்க வெளியே போயிட்டு தான் இருந்தாங்க. உள்ளே பட் யாரோ இருக்காங்க. எனக்கும் செம்ம அர்ஜென்ட்டு. நான் நினச்சேன், சரி ஓகே ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக தானே இருக்குது, நம்ம இது யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாட் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி ஓகே அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 5 minutes கழிச்சு மென்ஸ் ரெஸ்ட் ரூமில் அந்த உள்ள கேபின்லேருந்து ஒருத்தவங்க வெளியே வராங்க. ஒரு லுங்கி மாதிரி கட்டிட்டு யாரோ வராங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பையன் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒரு பொண்ணு. என்னை பார்த்த உடனே ஷி வாஸ் ஷாக்ட். அண்ட் இமீடியட்டாக என்ன சொன்னாங்கன்னா, சாரி ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் வாஸ் ஆக்கியபைட், லாக்கில் இருக்குது, ஸோ அதனால் ஐ ஹேட் டு யூஸ் த மென்ஸ் ரெஸ்ட் ரூம். இதில் தப்பு எதுவும் இல்லையே ப்ரோ. அவங்க மேபி என்ன அவசரத்தில் இருந்தாங்களோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, ஸோ பொண்ணுங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மந்த்லி மேபி அவசரத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ டோட்டலி கெட் இட். நான் அது அகெயின்ஸ்ட் கிடையாது. ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட் இட். ஆனால் இங்கே இதே விஷயத்த ஒரு பையன் பண்ணியிருந்தான். ஸோ எனக்கு அங்கே இடத்துல அர்ஜென்ட்டாக ஸ்டொமக் அப்செட் எனக்கு. நான் ஒரு ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல நான் உள்ளே இருக்கும்போது இன்னும் சில பெண்கள்லாம் உள்ளே வந்துட்டு போயிருந்தா இது எவ்வளோ பெரிய கேஸாக இருக்கும், எவ்வளோ பெரிய சம்பவம் இருக்கும். இப்போது இந்த பொண்ணு ஆக்சுவலாக மென்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, பசங்களும் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. உள்ள யாருக்கும் தெரியாதாங்க பசங்களுக்கு உள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷெல்லோட கேஷ் கவுண்டரில் அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் க்ளோஸில் இருக்குங்க, எனக்கு சாவி கொடுங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. சரி அது கூட வேணாம், நான் மென்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு 5 minutes யாராவது அங்கே வந்து நிற்கிறீங்களா, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்கே கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த பொண்ணு பண்ணலை. ரொம்ப நார்மலாக உள்ளே போய் அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்க. பசங்க வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. நான் கரெக்டாக அவங்க வெளியே வரும்போது நாங்கள் நின்றுட்டு இருந்தேன். என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, சாரி ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் க்ளோஸில் இருந்தது, ஆக்கியபைடாக இருந்தது, ஐம் ஜஸ்ட் யூஸிங் த மென்ஸ் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, சொசைட்டியில் சில விஷயங்கள் பசங்க பண்ணாலே தப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபெமினிசம் விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போது இதே சம்பவத்தை ஒரு பையன் பண்ணியிருந்தா நாளைக்கு அது நியூஸாக வந்திருக்கும். எதுவுமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு ஒரு அவசரம் இருந்திருக்கும், அவனுக்கு ஏதோ உடம்பு சரியாக இருந்திருக்கும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு யோசிச்சிருப்பான், தெரியாமல் பண்ணியிருப்பான். பட் ஸ்டில் நோ ஒன் ஆக்சுவலி கேர்ஸ் அபவுட் தட். ஆனால் ஒரு பொண்ணு பண்ணும்போது இந்த சொசைட்டி பார்த்திங்கன்னா நார்மலைஸ் பண்ணும். ஐ டோன்ட் நோ ஹவு. இது ஆக்சுவலாக எனக்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தது. பட் எனக்கு நேற்று அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவங்களுக்கு என்ன அவசரமோ லெட் இட் பி, அவங்களுக்கு என்ன அவசரமோ ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட் தட். பட் அங்கே ஒரு கவுண்டரில் கேட்டுட்டு ரெஸ்ட் ரூம் க்ளோஸில் இருக்குது ஃபீமேல் ரெஸ்ட் ரூம், இல்லை நான் மென்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறாங்க, ஒரு 5 minutes யாராவது வந்து நிற்கிறீங்களா அங்கே டோர் கிட்ட அப்படின்னா கூட யாராவது நின்று இருப்பாங்க. ஆர்எல்ஸ் அவங்க யாராவது அங்கே ஒரு பையன் இருப்பான், கண்டிப்பாக பெட்ரோல் பங்க்கில் ஏதாவது ஒரு பையன் இருப்பான், அண்ணா இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எமர்ஜென்சி, ரெஸ்ட் ரூம் க்ளோஸில் இருக்குது, நான் மென்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் வந்து வெளியே நிற்கிறீங்களா ஒரு 5 minutes அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க பசங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹவு. இது ரொம்ப நார்மலைஸாக பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட் பண்ணிட்டு கிளம்புனாங்க. அந்த இடத்துல அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பசங்களும் வந்துகிட்டே இருந்தாங்க, உள்ளே போயிட்டே இருந்தாங்க, யாருக்குமே தெரியாது உள்ள ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஐ எம் லிட்ரலி ஷாக்ட். ஸோ இது ஏன் நான் ஒரு நியூஸ் அவங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, வாட் இஃப் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட கருத்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி இன்சிடென்ட்ஸ் நம்மளை சுற்றி நடக்கும். ஏதோ எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறதால ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ். இப்போ கூட அந்த பொண்ணு பண்ணது தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா 200% தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மென்ஸ் ரெஸ்ட் ரூமில் ஒரு பொண்ணு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சேஃப்டியாக இருக்கிட்ட சொல்லிட்டாவது போகணும். ஷி டிட்ன்ட் செட் தட். அமைதியாக உள்ளே இருந்திருக்காங்க, பசங்க ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வெளியே போயிருக்காங்க. ரெண்டாவது, ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது சாவி வாங்கியிருக்கலாம், லாக் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட, அதுவும் சொல்லலை. மூணாவது, ரொம்ப நார்மலைஸாக பண்ணிட்டு போயிருக்காங்க.
4வது இதே ஒரு பையன் பண்ணியிருந்தால் ஒரு போலீஸ் கேஸ் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணுறேங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலாக இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சு, மற்றபடி எதுவும் கிடையாது. இதில் நான் எந்த வன்மமும் எதுவுமே நான் சொல்லலை. இந்த ஃபெமினிசம் நிறைய பேர் பேசுவாங்கல்ல, ஃபெமினிசம்னு அவங்க முடிஞ்சால் இதில் கமெண்ட்ன்றது பண்ணுங்கள். இப்போ கூட நான் சொல்கிறேன், ஐ ரெஸ்பெக்ட் உமன். அவங்களுக்கு என்ன அவசரமோ அந்த இடத்துல எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு சொல்லிட்டு போயிருக்கலாம். we are not against women. This is like a basic thing actually. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் guys. Peace out and stay safe. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.